இதில் கடந்த 2021ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அளிக்க சென்ற பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் இது தொடர்பான தீர்ப்பை உத்தரவிட்ட சூழ்நிலையிலும் இதுவரை அவர் சரணடையவும் இல்லை, அவர் கைது செய்யவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் சரணடைவதற்கு விலக்கு அளிக்க கோரியும் தண்டனையிலிருந்து தமக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரியும் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் சரணடைவிலிருந்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெண் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அவர் சரணடைவதிலிருந்தும் விலக்கு அளித்தும் உத்தரவிட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு மாநிலம் முழுவதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில் சர்ச்சையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஒரு தற்காலிக தீர்வாக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு அவரை கைது செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதனால் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எப்போது அமல்படுத்த போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சரணடையவும் வேண்டாம், கைது செய்யவும் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருப்பதால் இதனை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்து அதன் பின்னர் தான் அவர் சிறை தண்டனையை அனுபவிக்க உத்தரவிட நேரிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் உடனடியாக கைது செய்வதிலிருந்தும் சிறைக்கு செல்வதிலிருந்தும் அவருக்கு தற்காலிக விலக்கை உச்சநீதிமன்றம் இப்போது அளித்திருக்கிறது. அவரை கைது செய்வதற்கும் இடைக்கால தடை, அவர் சரணடைவதற்கும் தற்போது கால அவகாசம் அளித்து அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் அளித்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.